லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த டிவியை பார்த்துக்கிட்டே இருங்க. இதுல இங்க நடக்கிற எல்லாமே லைவ்ல வரும். உங்க பேரனோட கல்யாணம் கூட லைவா டெலிகாஸ்ட் ஆகும். எல்லாம் முடியற வரைக்கும் இங்கே இருந்து டிவில கல்யாணத்தை பார்த்து அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேதா, என்ன பண்ற? வேதா, ஏய் வேதா, வேதா, என்ன பண்ற? கதவை தர வேதா. இங்க வாங்க மேடம். சொல்லுங்க மேடம். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இவர் உள்ளேயே இருக்கட்டும். இந்த கதவை திறக்காதீங்க. வேற யாரும் வந்து கதவை திறக்காம பாத்துக்கோங்க. ஓகே மேடம். சஞ்சய் பிரீத்தி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த கதவை திறந்து விட்டா போதும். ஓகே மேடம். பாத்துக்கோங்க. ஓகே மேடம். வேதா, கதவை திறங்கறல. என்னாச்சு வேதா? உன் மாமனார் என்ன பண்ண? ரூம்ல வச்சு பூட்டிட்ட சுந்தரி. இனி அவரால எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா, டோர் லாக் பண்ணுங்க. அப்பா, என்னாச்சுப்பா? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? இப்ப அந்த பிரீத்தி எங்க இருக்கா? அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டோம்டா. டேய், உன் கூட வித்யாவை சேர்த்து வைக்கிறதுக்கு எப்படிலாம் கிரிமினலா யோசிக்க வேண்டியது இருக்கு பாரு. எனக்கே என்ன நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. இனி பிரீத்தியால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேய், மத்தவங்க பொண்ணை காணும் கேட்டா என்ன பதில் சொல்றது? டேய், பிரீத்தி இங்க இல்லங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான்டா தெரியும். மற்றபடி பிளான் பண்ணபடி கல்யாணம் நடக்கும். புரியலப்பா. மடமேடையில பிரீத்திக்கு பதிலா வித்யா தான் உன் பக்கத்துல வந்து உட்காருவா. ஊர் அறிய 2வது தடவையா நீ அவ கழுத்துல தாலி கட்ட போற. அப்பா, எப்படிப்பா? அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. அப்பா, பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? உன் அம்மா உட்பட மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது பிரீத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு மட்டும்தான் அவ வித்யான்னு தெரியும். அவ முகத்தை மறைச்சுதான் உன் பக்கத்திலே அவளை உட்கார வைக்க போறோம். நீ தைரியமா தாலி கட்டலாம். முகத்தை மறைச்சா அப்படி பார்த்தா அம்மா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்களே. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் விடுறா. அப்படி செஞ்சா மட்டும்தான் உன் மேல எந்த தப்பும் வராது. நீ பிரீத்தின்னு நினைச்சுதான் தாலி கட்ட போறேன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உன்னை யாரும் கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. அப்பா, பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா கரெக்டா நடந்துருமா? அதெல்லாம் நடந்துரும். நீ தைரியமா இரு. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை நடக்கும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. வேதாவை பொறுத்தவரை நீ பிரீத்திக்கு பதிலா வாணி கழுத்துல தாலி கட்டிட்ட. அதுக்கு நீ காரணமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவளால என்ன செய்ய முடியும்? அப்பா, அந்த நிலைமையில கூட அம்மா வித்யாவை தன் மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களேப்பா. டேய் டேய், வேதாவுக்கு வித்யாவை தாண்டா பிடிக்காது. வாணி மேல அவளுக்கு எந்த வருத்தமும் இல்லையே. அவ நிறைய உதவி பண்ணிருக்காங்கிறதுனால வாணி மேல கொஞ்சம் நன்றி விசுவாசமும் இருக்கும். அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் வா. டேய் டேய் டேய், தாலி கட்டின பிறகு வேதாவுக்கு வித்யாவை ஏத்துக்கிறது தவிர வேற வழியே இல்லடா. நாம நினைச்சதும் நடந்துரும். யாரு மேலயும் எந்த தப்பும் இல்லாம போயிடும். சரிப்பா, சீக்கிரம் போய் வித்யாவை ரெடி பண்ணுங்க. நீ சந்தோஷமா வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு ரெடியா? சரியா? சரி. வாங்கப்பா வா.
டேய் டேய் விஜய், வித்யாவை கல்யாண மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேன்டா, எங்கேயுமே காணோம்டா அவளை. டேய் இங்க அவ இல்லடா, எங்க போயிட்டானே தெரியல. தாலி கட்டுற நேரத்துல ஆளை காணோம். மனசா சொல்லுமா. அப்பா டைம் ஆயிட்டே இருக்குப்பா, வித்யாவை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. பிரீத்தியோட புடவைய கட்டி அவளை ரெடி பண்ணணும். அதுக்கிடையில யாராச்சும் உள்ள வந்து பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. நானும் வித்யாவை தான் தேடிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா, வித்யாவை ஆளை காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், வித்யாவை எங்கேயுமே காணோம். என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறேன். ஐயோ அப்பா, ஒருவேளை நம்ம பிரீத்திய கடத்தின மாதிரி அவங்க வித்யாவை கடத்திட்டாங்களோ? அதான் எனக்கும் டவுட்டா இருக்குமா. நீ கொஞ்ச நேரம் அப்படியே மேனேஜ் பண்ணு, நான் நல்லா தேடி பார்த்துட்டு சொல்றேன். சரிப்பா. ஐயோ கடவுளே, என்ன வித்யா கழுத்துல தான் தாலி கட்டணும். நீ தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணணும். வித்யாவை எங்க கண்ணுல காட்டு ப்ளீஸ். அவளை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அந்த ஜானை கடத்திட்டு போகும்போது மாப்பிள்ள வந்து தடுத்தான். இப்போ அப்படி எதுவும் நடக்காதுல்ல? டேய், இப்போ நம்ம அங்கிருந்து வரும்போது நம்மள யாரும் பார்க்கல, அதனால பிரச்சனை எதுவும் இல்லை. ஏண்டா இவளை மூட்டையில கட்டி வச்சிருக்குமே, உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகாதுல்ல? இவன் வேற, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? 40 கிலோமீட்டர் போனோம். இவளை கொண்டு போய் குடோன்ல அடைக்கிறதுக்குள்ள அங்கே கல்யாணமே முடிஞ்சிடும். அம்மா, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க, நாளை ஆயிடுது. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திம் பிரச்சோதயாத். ஆதித்யாய தேவாஜாம் தன்னமோதகதாரணேயம். சஞ்சய், மா, நீ ரெடி ஆயிட்டியா? மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு சஞ்சய், நல்லா இருடா. இனிமேதான் உன்னோட லைஃப் சந்தோஷமா மாறப்போகுது. பிரீத்தி உன்னோட வாழ்க்கைய புதுசா மாத்த போறா. சரி, வா போலாம்.
என்ன பண்றது? ஷோ. உட்காரு சஞ்சய். வாங்க உட்காருங்க. வல்லபா பிராணகாந்தாயாம் ஸ்ரீ கணேசாய மங்களம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகன்னிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. வித்யாவை எங்கேயுமே காணோமேடா. என்னடா பண்றது? நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன்ப்பா. அப்பா என்னடா? எனக்கு என்னமோ அந்த பிரீத்தியோட அப்பா விஸ்வநாதன் மேல டவுட்டா இருக்குப்பா. மக வாழ்க்கைக்காக எதையும் செய்யற ஆளு பிரீத்தி. நாம வித்யாவை சஞ்சய்க்கு கட்டி வைக்க நினைக்கிறோங்கிற விஷயத்த கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிருப்பா. அதனால அவர் ஏதாவது பண்ணிருக்க நிறைய சான்ஸ் இருக்குப்பா. நாம யோசிச்ச மாதிரி அவரை யோசிச்சிருக்கலாம்ல. அந்த ஆளு கொஞ்சம் கிரிமினல் தான்டா. செஞ்சாலும் செய்வான். இப்ப என்னப்பா பண்றது? அந்த ஆள்கிட்ட நேரடியாவும் கேட்க முடியாது. ஏன்டா கேட்க முடியாது? கேட்டா அவன் என்ன தலையெடுத்துருவானா? நீ வாடா போய் கேட்போம். விஸ்வநாதன். சொல்லுங்க சந்திரமோகன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. சொல்லுங்க சந்திரமோகன், என்ன பேசணும்? மறைக்காம உண்மையை சொல்லு. வாணி எங்க? வாணியா? எந்த வாணி? விஸ்வநாதன், விளையாடாத. வாணி யாருன்னு உனக்கு தெரியாது? வாணி உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணா? ஆமா, இப்ப அவளுக்கு என்ன? வாணி இப்ப எங்க இருக்கா? அது என்கிட்ட கேட்டா அது எப்படி எனக்கு தெரியும்? வேலைக்கார பொண்ணு தானே, இங்கதான் எங்கேயாவது எடுபுடி வேலை செஞ்சுட்டு இருப்பா. போய் தேடி பாருங்க. அவளை காணோன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அங்கிள், நீங்க தான் அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. மறைச்சு வச்சிருக்கா? விஜய், என்ன பேசுற நீ? நான் எதுக்கு அவளை மறைச்சு வைக்கணும்? இங்க பார், இப்படி எல்லாம் நீ என்கிட்ட பேசுற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? என்ன மிரட்டறியா? அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை சந்திரமோகன். யதார்த்தத்தை சொன்னேன். ஆமா, சஞ்சய்க்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடக்க போற நேரத்துல அவளை எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, என் பொண்ணுக்கு பதிலா அவளை மணமேடையில உட்கார வச்சு சஞ்சயை தாலி கட்ட வைக்க போறீங்களா? என்ன சந்திரமோகன், நீங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலி. உங்க பையன் எவ்வளவு படிப்பு படிச்சிருக்கான். அவனுக்கு போய் ஆஃப்டர் ஆல் படிக்காத வேலைக்கார பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதெல்லாம் வேதாக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. கல்யாணம் நடக்கிற நேரத்துல எந்த பிரச்சனையும் வேணான்னு நான் அமைதியா இருக்கேன். அப்புறம் நான் எப்பவுமே இப்படி இருப்பேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். வாங்க, முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க போது உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டும் போது அர்ச்சனை எடுத்து போடுங்க. ஒரு தகப்பனா அது உங்களோட கடமை. வாங்க. இந்த ஆள் பேச்சே சரியில்லைப்பா. கண்டிப்பா இவன் தான் அது பண்ணிருக்கான். இப்போ என்னப்பா பண்றது? ஏய், நாம அவன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம்ல, அவ இல்லாம இந்த கல்யாணம் நடந்துருமா? பார்த்துக்கலாம்டா. வா, உள்ள போலாம்.
சுக்லாம்பிரதம் கொட்டிக்குங்க. சசிவர்ணம் ததுபுஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வவிக்னேம் உபசாந்தயே மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. நாளை ஆயிடுத்து, போய் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. சரி. அவ முகத்தை மறைச்சுதான் உன் பக்கத்திலேயே உட்கார வைக்க போறோம். நீ தைரியமா தாலி கட்டலாம். சுந்தரி, எதுக்கு பிரீத்தியோட முகத்தை மூடி உட்கார வச்சிருக்க? இது எங்க குடும்ப வழக்கம் வேதா. எங்க ஃபேமிலில யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் இப்படிதான் செய்வோம். டேய், இவன் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன்டா. டேய் விட்ரா, கண்டுக்காத. தொட்டு கும்பிடுக்க. இங்க வாமா. ஆண்டி இந்த எல்லாருக்கும் அட்சதை கொடு. இந்த பக்கமும் எல்லாருக்கும் கொடு. ஓகே ஆண்டி. டேய், மூச்சு முட்டுதான் என்னமோ, செத்துற போறாடா. மூட்டையை அவுத்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா? டேய் ரிஸ்க் இல்லையாடா? நாம இத்தனை பேர் இருக்கோம், இவ ஒருத்தி தானே, நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட முடியுமா என்ன?